வணக்கம், நான் உங்கள் மோகனா. வெள்ளிக்கிழமை 8/8/2025 தினத்தந்தி நகரம் செய்திக்குள்ள போகலாம். பாருங்க வாங்க. ஒவ்வொரு ஊர் பேரையும் சொல்லுன்னா. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் இதெல்லாம். அகில இந்திய அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான மேல்மருவத்தூர் கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 8 மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அகில இந்திய அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கிரிக்கெட் போட்டிகள் நேற்று நடந்தது. இதனையொட்டி முதல் போட்டி இந்தியா ஏ மற்றும் இந்தியா பி ஆகிய இரு அணிகளுக்கிடையே ஆரம்பிக்கப்பட்டது. விழாவில் ஆதிபராசக்தி துணைத் தலைவர் கோ.பா. அன்பழகன் விழாவில் கலந்து கொண்டார். மேல்மருவத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சீதாபதி தலைமை வகித்து டாஸ் போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் கலந்து கொள்ள இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்து 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். பிரசிடென்ட் மற்றும் இணை செயலாளர் தேசிய வீல் சேர் கிரிக்கெட் சங்கம் துரை நம்பி பாண்டியன், வைஸ் கேப்டன் இந்திய ஆகாஷ், தமிழ்நாடு செவித்திறன் குறைபாடு நாடா சங்கம் பிரசாத், பாரா பேட்மிண்டன் கோல்டு பேரடில் தினேஷ், சர்வதேச பாரா பேட்மிண்டன் பிரேம் குமார், லெவல் 1 கோர் நிலாஸ் பாடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். பொத்தேரி ஏரியில் ஆண் பிணம் வண்டலூர் ஆகஸ்ட் 8 செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி ரயில் நிலையம் எதிரே ஜிஎஸ்டி சாலை ஓட்டி உள்ள பொத்தேரி ஏரியில் சுமார் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் நபரின் உடல் மிதப்பதாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மறைமலை நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் ஏரியில் மிதந்து கொண்டிருந்த ஆண் நபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக இது குறித்து மறைமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த நபர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், எதற்காக இங்கு வந்தார், யாராவது அவரை அடித்து கொலை செய்து ஏரியில் வீசினார்களா என்பது உள்பட பல்வேறு கோணங்களை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள காட்சியினை ஆய்வு செய்து வருகின்றனர். அடுத்த செய்தியை பார்க்கலாம். 145 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 838 கிலோ கஞ்சா எரித்து அழிப்பு. வண்டலூர் ஆகஸ்ட் 8 தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் எல்லைக்குட்பட்ட குருவாஞ்சேரி மற்றும் வள்ளிக்கரணை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீஸ் நிலையத்தில் 145 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 838 கிலோ 590 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி போலீஸ் கமிஷனர் அபி தினேஷ் மேதகு உத்தரவின் பேரில் மறைமலை நகர் அருகே தென்மேல்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் மருத்துவ கழிவுகள் எரியட்டும் நிறுவனத்தின் கஞ்சாவை தாம்பரம் மாநகராட்சி போலீஸ் கூடுதல் கமிஷனர் மகேஸ்வரி தலைமையில் பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் எரித்து அழித்தனர். இதில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு உதவி ஆணையர் சத்தியசீலன் மற்றும் போலீசாருடன் இருந்தனர். அடுத்த செய்தியை பார்க்கலாம். தைலா வாரத்தில் இன்று மின் தடை. வண்டலூர் ஆகஸ்ட் 8 செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே உள்ள தைலாவரம் துணை மின் நிலையத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை அவசரகால பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது. ஆகவே இன்று மீனாட்சி நகர், பாண்டிய நகர், ஜிஎஸ்டி சாலை, ரயில்வே ஸ்டேஷன் சாலை, அரசு மேல்நிலை பள்ளிகள், தெல்லிக்குப்பம் சாலை ஆகியோர், ராமசாமி தெரு, காமராஜபுரம், NGO காலனி, பாரி தெரு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மின்சார விநியோகம் நிறுத்தப்படுகிறது. இவ்வாறு மறைமலை நகர் மின்சார வாரியம் செயற்பட பொறியியர் தெரிவித்துள்ளார். 238 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். தாம்பரம் ஆகஸ்ட் 8 தாம்பரம் போலீஸ் கமிஷனருக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை தடுக்கும் விதமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து கல்வி நிறுவனங்களில் அருகே நடத்தப்பட்ட சோதனையில் 238 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக
மாடம்பாக்கத்தை சேர்ந்த கண்ணன், சேலையூரை சேர்ந்த பாலாஜி, சோமங்கலத்தை சேர்ந்த முகமது குட்டி உள்ளிட்ட 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 40 கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு. தொண்டர்களுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் அழைப்பு. ஆலந்தூர் ஆகஸ்ட் 8 தாம்பரத்தில் ரூபாய் 115 கோடியில் மாவட்ட அரசு ஆஸ்பத்திரியில் திறப்பு விழாவிற்கு வரும் முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க அலைகடலென திரண்டு வரும் மாதொண்டர்களுக்கு அமைச்சர்கள் தாமு அன்பரசன் அழைப்பு விடுத்துள்ளார். தாம்பரத்தில் ரூபாய் 115 கோடியில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட அரசு தலைமை ஆஸ்பத்திரி திறந்து வைக்கவும், பல்லாவரத்தில் 20,000 ஏழை எளியவர்களுக்கு 1,700 கோடி மதிப்பிலான இலவச வீட்டு மனை பட்டாக்களை வழங்கிவிடவும் நாளை சனிக்கிழமை வருகை தரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பல்லாயிரம், அதாவது ஸ்டாலினுக்கு பல்லாவரம் முதல் தாம்பரம் வரை எங்கும் மக்கள் திரண்டு நின்று வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான தாமு அன்பரசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் தாமு அன்பரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தாம்பரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட அரசு ஆஸ்பத்திரி நீர்த்திறப்பு விழாவில் கண்டோன்மெண்ட் பல்லாவரத்தில் 20,000 ஏழை எளியவர்களுக்கு இலவச வீட்டு மனைகள் பட்டாக்கள் வழங்கிய மாபெரும் விழா நடைபெற்று உள்ளது. இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை தரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பல்லாவரத்தில் இருந்து தாம்பரம் அரசு ஆஸ்பத்திரி வரை தொண்டர்கள் அலைகடலென திரண்டு வந்து வரவேற்பு அளித்திட வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளார். அடுத்த செய்தியை பார்க்கலாம். அச்சரம்பாக்கம் அருகே சாலையோர தடுப்புகள் மீது கொட்டப்படும் மண்ணால் விபத்து அபாயம். அச்சரம்பாக்கம் ஆகஸ்ட் 8 செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தொழுபேடு கிராமத்தில் உள்ள சீத்தேரி குடி மாமரத்து திட்டத்தின் கீழ் ரூபாய் 6,50,000 செலவில் சீரமைத்து கரையை பயன்படுத்தும் பணி நடக்க வருகிறது. அங்கு அள்ளப்படும் மண் நீள நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைத்து தடுப்பு கம்பிகளையும் மூடியபடி தொடங்கப்படுகிறது. அதிகாரிகள் அலட்சித்தால் மாநில நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி சித்தேரியில் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் நிலவே உள்ளது. இது குறித்து துறை சார்ந்த அதிகாரியிடம் கூறியும் எந்த விதமும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சித்தேரி ஒப்பந்தக்காரர் மீது நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டா பெயர் மாற்றம் இயங்கிய 30,000 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது. குன்றத்தூர் ஆகஸ்ட் 8 பட்டா பெயர் மாற்றம் செய்ய 30,000 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். சென்னை அடுத்த குன்றத்தூர் 2ஆம் கட்டளை பகுதியை சேர்ந்தவர் ரவி பாரதி. இவருக்கு சொந்தமான இடத்தின் பட்டா பெயர் மாற்றம் செய்வது தொடர்பாக 2ஆம் கட்டளை கிராம நிர்வாக அலுவலகத்தில் மனு அளித்து இருந்தார். இந்நிலையில் கிராம மக்கள் ஆதரவாளர் ராபர்ட் ராஜ் பட்டா பெயர் மாற்றம் செய்து கொடுக்க ரூபாய் 80,000 லஞ்சம் கொட்டுள்ளார். அவ்வளவு பணம் எவனிடம் இல்லை, 30,000 லஞ்சம் கொடுப்பதாக ரவி பாரதி தெரிவித்துள்ளார். பின்னர் வரும் பின்னர் லஞ்சம் கொடுக்க மனம் இல்லாத ரவி பாரதி காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். இந்த புகாரின் பேரில் காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துணை போலீஸ் சூப்பரண்ட் கலைசெல்வன் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ரவி பாரதியிடம் கொடுத்து அனுப்பினார். ரவி பாரதி அலுவலகம் அருகே வந்து செல்போனை தொடர்பு கொண்டபோது தொழுமாணிக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் இருந்து கிராம நிர்வாக அலுவலர் ராபர்ட் ராஜ் பணத்தை வாங்க ஆர்வலுடன் வந்தார். காரில் வைத்த லஞ்ச பணத்தை வாங்கிய போது மலைத்திரை சேர்ந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ராபர்ட் ராஜை கைது செய்து கையும் களவுமாக மடக்கி பிடித்து கைது செய்து இதையொடுத்தி அவரிடம் இருந்த பணத்தை பற்றி பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது எடுத்த படம். குள்ளத்தூர்
குன்னத்தூர் கிராமத்தில் குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் போராட்டம். நான் விடுறது குன்றத்தூர் குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் பறிமுதல். செய்யூர் ஆகஸ்ட் 8 குன்னத்தூர் கிராமத்தில் குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் படாலம் செல்லும் சாலையில் உள்ளது குன்றத்தூர் கிராமம். இந்த கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். குன்றத்தூர் கிராமத்தில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக பழுதடைந்து சுமார் 15 ஆண்டு காலமாக சாலை வசதி வேண்டி பொதுமக்கள் மனு அளித்தும் இதுவரை சாலை புதுப்பித்து தரப்படவில்லை. மேலும் கிராமத்தில் பின்விளக்கு மற்றும் தங்கள் கிராமத்திற்கு அரசு பஸ் அல்லது மினி பஸ் வசதி செய்து தரவில்லை. அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு அளித்து வந்தனர். இருப்பினும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. படாலம் பவுஞ்சூர் செல்லும் சாலையில் குன்னத்தூர் பஸ் நிலையம் அருகில் ஆண்கள் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் செய்து ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பவுஞ்சூர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போலீசாருக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரும் படை நாங்கள் போராட்டம் செய்வோம் என பொதுமக்கள் கூறி தொடர்ந்து பொதுமக்கள் 2 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் வந்து சாலை அமைத்து தருவதில் கூறியதுடன் பேரில் மறியல் கைவிடப்பட்டது. ஆணவ படுகொலையை தடுக்க சிறப்பு சட்டம் பின்பற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். பல்லாவரம் ஆகஸ்ட் 8 பல்லாவரத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் ஜாதி ஆணவ படுகொலையை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும். நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தடை செய்யப்பட்டது. இதில் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்சென்னை மாவட்ட தலைவர் லெனினின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் CBM தென் சென்னை மாவட்ட செயலாளர் வேல்முருகன், பல்லாவரம் பகுதி செயலாளர் தாமோதரன், VCK நிர்வாகிகள் அருள் பிரகாசம், அருள் பிரகாசம், சுரேஷ், சக்திவேல், ஆனந்தகுமார், ரேவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் மோகனா.